தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக, விசாரணைகளுக்கு பயந்து ஓடும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இது குறித்த ஒரு செய்தி குறிப்பு ஒன்றிருக்கிறது. அதாவது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வாயவை சொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாத ஒரு வேலை பார்த்து இப்போ ஒரு சிக்கல்ல மாட்டுப்பட்டு போயிருக்கிறார். எனவே அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். புலம்பெயர் தமிழ் மக்கள் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இளம் குடும்ப தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு அமைச்சரவையில் சில முக்கியமான மாற்றங்கள் இடம்பெறும் என ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சில அமைச்சர்களுடைய பொறுப்புகள் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த செய்திகள் உட்பட ஒரு முக்கியமான கேலி சித்திரம் ஒன்று இருக்கின்றது. புது வருட விளையாட்டுப் போட்டிகள் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு அமைச்சரவையில் சில முக்கியமான மாற்றங்கள் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எதற்காக இந்த மாற்றம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று அரசாங்கத்துக்கு மேலே தற்பொழுது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், குறைகள், இவற்றை நிவர்த்தி செய்யும் முகமாக அமைச்சரவையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால், புதிய ஆட்களை கொண்டு வந்து அதன் மூலமாக சில முக்கியமான நடவடிக்கைகளை செய்ய முடியும் என்று சொல்லி அரசாங்கம் நம்புவதாக சொல்லப்படுகின்றது. இதற்காக ஜேவிபி கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் தீவிர கலந்துரையாடலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது ஒரு சில அமைச்சர்களிடம் அதிக அளவு பொறுப்புகள் குவிந்திருக்கின்றன. எனவே அவர்களிடம் குவிந்திருக்கின்ற அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் பகிர்ந்தளிக்கும் விதமாக இந்த மாற்றம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப் போகின்றது. புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றனவாம். அதனால் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க உள்ளதாக சொல்லப்படுகின்றது. இப்ப கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரதமர் ஹரணி அவர்களுடைய பதவி கூட மாற்றப்பட போகிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. இப்படியாக அரசல் புரசலாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன விதமான மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன என்று. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 சபைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையினை நீக்கியிருக்கின்றது மேன்முறையீட்டு நீதிமன்றம். உங்களுக்கு தெரியும், மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் அறிவிச்சிருந்தது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட இன்னும் 18 சபைகளுக்கு தேர்தல் நடத்த முடியாது. அதற்கு பிறகு சட்டமா அதிபரினால் வழங்கப்பட்ட ஒரு முன்மொழிவுக்கு அமைவாக நேற்றைய நாளில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மீளவும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. தேர்தல்களை நடத்த முடியும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. எனவே கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 சபைகளுக்கான தேர்தல்கள் வழக்கம் போல இடம்பெறும் என சொல்லப்படுகிறது. டிராஃபிக் ஃபைன் எனப்படுகின்ற போக்குவரத்தில் செய்யப்படுகின்ற குற்றங்களுக்கான குற்றப்பணத்தை செலுத்துவதற்கு நேற்றிலிருந்து புதிய நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ண முடியும். இவ்வளோ காலம் அந்த நடைமுறை இருக்கையில் நேற்றில் இருந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுடைய குற்றப்பணத்தை பே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இப்போ வீதியில் ஒரு சாரதி ஒரு குற்றம் ஒன்று செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கப்படும். அதாவது டிராஃபிக் ஃபைன் நோட்டீஸ் என்று சொல்லப்படுற ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கப்படும். அதோட லைசன்ஸும் வாங்கி வைக்கப்படும், பறித்து வைக்கப்படும். இவ்வாறு அந்த டிராஃபிக் ஃபைன் நோட்டீஸ் கொடுக்கக்குள்ள இனிமேல் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு ஷீட்டும் இன்னும் ஒரு தாளும் சேர்த்து கொடுப்பினமாம். அந்த தாளில் விவரமாக சொல்லப்பட்டிருக்குமாம். எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் பே பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லி விரிவாக விளக்கமாக அந்த தாளில் அச்சிடப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே இனிமேல் வீதிகளில் நடக்கின்ற குற்றங்களுக்கான குற்றப்பணத்தை செலுத்துவதற்கான முறைகள் இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நேற்றில் இருந்து இன்னும் ஒரு நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. அதாவது நெடுஞ்சாலைகளில் போவைக்குள்ள உங்களுக்கு தெரியும் டோல்கேட்ஸ் என்று இருக்கும். அந்த டோல்கேட்ஸில் காசு கட்டணும். இவ்வளோ நாளும் காசாத்தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது நோட்டா காசா மாற்றி அதை கொடுக்கணுமாம். காட்டால் பே பண்ண முடியாது. ஆனால் நேற்றில் இருந்து நீங்கள் காட்டால் பே பண்ண முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் பேங்க் கார்டை பயன்படுத்தி பே பண்ணுற அந்த முறை இருக்கையில் அதற்கான வசதிகள் இருக்கையில் இப்போ நேற்றிலிருந்து அந்த வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்காம். நீங்கள் டோல்கேட்டில் பே பண்ணும்போது பேங்க் கார்டு, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, ஏதாவது ஒரு கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இவ்வாறான மாறுதல்கள் நேற்றிலிருந்து நடைமுறைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இவை எல்லாமே வரவேற்கக்கூடிய மாற்றங்கள்.
விசாரணைகளுக்கு பயந்து ஓடும் ரணில் விக்ரமசிங்க, இது குறித்த ஒரு செய்தி குறிப்பு ஒன்று இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் சாமர சம்பத், அதாவது நல்லமா என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசின அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேலே இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டு வருதுதானே. ஏன்னு சொன்னால் அவர் 2016ஆம் ஆண்டு ஒரு மோசடி ஒன்று செய்தவர், ஒரு காசை தவறான முறையில் பயன்படுத்தினவர் என்று சொல்லி அவர் மேலே விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ விசாரணை செய்கிறார்கள் என்ன செய்வினம், அவரை வடிவாக கூப்பிட்டு விசாரிச்சு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேட்டு பெற வேண்டிய தகவல் எல்லாத்தையும் பெறுவினம் தானே. அப்ப அந்த விசாரணைகள் ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக போய்கொண்டிருக்குது. அப்ப ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்தவர், தன்னுடைய வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுறது என்று சொன்னா, சாமர சம்பத் அவர்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறீங்கள், அவர் அப்படி பிள்ளை ஒன்றும் செய்யல, இது இப்படித்தான் நடந்தது அப்படித்தான் நடந்தது என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் எல்லாம் சொல்லி சாமர சம்பத் அவர்களை கைது செய்து விசாரிக்கிறது ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தவர். இந்த அறிக்கையை பற்றி நாங்கள் நேற்றைய செய்திகளில் விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. அப்போ லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவு பார்த்துச்சுது, இவருக்கும் கொஞ்சம் தகவல்கள் தெரிஞ்சிருக்கு போல நடக்குது, எனவே ஆளையும் கூப்பிட்டு விசாரிப்போம் என்று சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. 17ஆம் தேதி விசாரணைக்கு வாங்குன்னு சொல்லி அதுக்கு உடனடியாக பாஞ்சு விழுந்து ரணில் விக்ரமசிங்க, இல்லை 17ஆம் தேதி என்னால் வர முடியாது, 17ஆம் தேதி புது வருட சீசன் என்றபடியால் நானும் பிஸியாக இருப்பேன், அதோட லோயர் மேர் எல்லாரும் பிஸியாக இருப்பினோம், எல்லாரும் விடுமுறையில் இருப்பினோம், அதனால் என்னால் எல்லாம் விசாரணைக்கு வர முடியாது, வேறு திகதியை மாற்றி தாங்கன்னு சொல்லி உடனே அவசரமாக ஒரு கடிதம் அனுப்பியவர். இதில் என்ன கேள்வி என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்ன வந்தது, அவருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டுப்பட்டு போயிருக்கிறார். ஏற்கனவே அந்த அறிக்கை விட்டதே ஒரு தேவையில்லாதவே இல்லை. விசாரணையாளர்கள் சாமர சம்பத்தை விசாரித்து தேவையான தகவல் எடுப்பினோம், அது அவையில் பார்த்துக்கொள்ளணும் தானே. நீங்களே தேவையில்லாமல் அறிக்கை விட்ட, நீங்கள் அறிக்கை விட்டதும் இல்லாமல் இப்போ விசாரணைக்கு பயந்து இல்லை நான் பிஸியாக இருப்பேன், புது வருஷம் வருது, அது வருது இது வருது என்று சொல்லி இப்போ சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் நேற்றைய காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தாங்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை தீவிரப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது, அதற்கான சகல அறிகுறிகளும் தென்படுது என்று சொல்லி வாய்முறைக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவு விசாரணைக்கு வர சொல்லி அவருக்கு அழைப்பானை விடுத்திருக்குது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாய் சரியில்லை என்றதான் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே அல் ஜசீரா தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்க போய், தேவையில்லாமல் பேட்டி கொடுக்க போய் அதில் நிறைய விஷயங்களை உளறி கொட்டி மாட்டுப்பட்டவர், இப்போ தேவையில்லாமல் ஒரு அறிக்கையை விட்டு திரும்பவும் மாட்டுப்பட்டு போயிருக்கிறார். எனவே அவருக்கு வாயில சனி இருக்கு போல நடக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், 17ஆம் தேதி விசாரணை போறாரா இல்லையா, அல்லது அவர் மீதான விசாரணைகளை அரசாங்கம் எப்படி மேற்கொள்ள போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் நேற்றிரவு 8:50 அளவில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த துயரமான சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றிரவு 8:50 அளவில் அம்பன் பகுதியில் ஒரு டிப்பர் ஒன்று ஸ்லோவாக போய் கொண்டு வந்துருக்குது. அப்போ பின்னால் இவர் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டு வந்துருக்கார். அந்த உயிரிழந்த குடும்பஸ்தர் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டு வந்துருக்கிறார். அப்போ சிலவளை முன்னுக்கு டிப்பர் ஸ்லோவாக போனதை கவனிக்கலையோ என்னவோ தெரியலை, பின்னால் போய் வேகமாக போய் அந்த டிப்பரில் மோதுப்பட்டு அந்த சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து பிறகு ஆம்புலன்ஸ் வண்டியில் பருத்தித்துறை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல போகிறார். கொண்டு போகிற வழியிலேயே உயிரிழந்துட்டார். இதுதான் நடந்த சம்பவம். வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டிப்பர் தான் வேகமாக ஏனைய வாகனங்கள் மேலே மோதப்பட்டு விபத்துக்கள் நடக்கிறது, இதுதான் வழக்கமாக நடக்கிறது. ஆனால் நேற்று டிப்பர் ஸ்லோவாக போயிருக்குது. பின்னால் போன மோட்டார் சைக்கிளில் போனவர் மோதப்பட்டிருக்கார். போதிய அளவு வெளிச்சங்கள் இல்லையா என்ன ஏதென்று தெரியல. இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விபத்திலே உயிரிழந்த இளம் குடும்பத் தலைவர் 2 பிள்ளைகளின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தமிழ் மக்கள் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். என்ன கருத்தை சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், நேற்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதில் ஒரு இடம் தான் காரை நகர். காரை நகரில் பேசக்குள்ளவா என்ன சொன்னவான்னு சொன்னால், ஒரு காலத்தில் அதாவது 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காரை நகரில் 80,000 மக்கள் வாழ்ந்தவையாம். அந்த 80,000 மக்களில் நல்ல படித்தவர்கள், பண்டிதர்கள், கல்விமான்கள் என்று சொல்லி பெரிய பெரிய முக்கியமான ஆட்கள் எல்லாம்
நலம் வாழ்ந்தவையாம். ஆனால் காலப்போக்கில் யுத்தம் காரணமாக அவர்களெல்லாம் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை நகரினுடைய மக்கள் தொகையை வந்து 10,500 பேர் தானே அங்கே வசிக்கணுமாம். 80,000 10,500 பேராக குறைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் நாட்டில் இடம்பெற்ற யுத்தங்கள் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து சென்றவர்கள், அதாவது புலம்பெயர் தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து நாட்டுக்கு திரும்ப வருவதற்கான சூழ்நிலை, சகல விதமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்படும், அதற்குரிய இயல்பான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் யுத்தம் காரணமாக இந்த மண்ணில் வந்து நிறைய இரத்த ஆறெல்லாம் ஓடினது. எனவே அந்த துயரத்தை வந்து ஆற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனை வந்து அரசாங்கம் சிறப்பான முறையில் செய்யும் என்று சொல்லி இன்னும் ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் ஹரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள். எனவே இந்த வாக்குறுதி கேட்க நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை வந்து காலக்கிரமத்தில் வந்து நிறைவேற்றினீங்கன்னு சொன்னால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எனவே குறிப்பிட்ட இந்த விஷயத்தை அரசாங்கம் செயலில் காட்டும் என நம்புவோம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கேலி சித்திரம், மிகவும் ஒரு நகைச்சுவையான ஒரு கேலி சித்திரம் என்று சொல்லலாம். அதாவது வந்து இந்த உங்களுக்கு தெரியும் சித்திர புத்தாண்டு வரும் தானே, அதில் வந்து இந்த வித்தியாசமான போட்டிகள் நடத்துகிறது தானே. இந்த முட்டி உடைக்கிற போட்டி, அந்த யானைக்கு வந்து கண் வைக்கிற போட்டி, அதே மாதிரி வினோத உடை போட்டி எல்லாம் அந்த கிராமங்களில் வந்து நிறைய போட்டிகள் நடக்கிறது. அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விதமான போட்டிகள் நடக்குது. முதலாவது வந்து முட்டி உடைக்கிற போட்டி. அப்போ உங்களுக்கு தெரியும் கண்ணை கட்டி கொண்டு முட்டியை உடைக்கணும். அதில் கலந்து கொள்வதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அந்த முட்டி இருக்குது தானே, அதில் எழுதி கிடக்குது எட்கான்னு சொல்லி, அதாவது இந்தியாவுடனான அந்த ஒப்பந்தம், எட்கா ஒப்பந்தம். அந்த முட்டியை உடைக்கிற போட்டியில் கலந்து கொண்டிருக்கார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். அவருடைய கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. எனவே எப்போ அந்த முட்டியை அவர் உடைப்பார், அந்த முட்டிக்கு கிட்ட முதல்ல போவாரா என்றதெல்லாத்தையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த போட்டியில் கலந்து கொள்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். அடுத்த போட்டி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக் ரேஸ், அதாவது அந்த சாக்குக்குள்ளே காலை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி போகணும். அது வந்து சஜித் பிரேமதாசா, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் கலந்து கொள்கின்றார். எனவே சாக்குக்குள்ளே காலை விட்டால் வேகமாக போக முடியாது. எனவே சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அரசியல் பயணம் கூட அப்படித்தான் போக வேண்டியிருக்குது. அதில் எந்த விதமான வேகமும் இல்லை என்றதை இந்த கேலி சித்திரம் வரைந்த ஓவியர் வந்து அழகாக வரைந்திருக்கின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்கின்ற போட்டி. அவருடைய கண்களும் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. யானைக்கு வந்து கண் வைக்கிற போட்டி. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட மிகவும் நெருக்கமானது இந்த யானை. அந்த யானைக்கு, அவருக்கு நன்கு பழக்கப்பட்ட அந்த யானைக்கே வந்து கண் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். எனவே யானைக்கு கண் வைக்கிற போட்டியில் வந்து அவர் கலந்து கொள்கிறார். இந்த யானைக்கு அவர் கண் வைப்பாரா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்த மிக முக்கியமான போட்டி வினோத உடை போட்டி. அந்த வினோத உடை போட்டியில் கலந்து கொள்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள். ஏன்னு சொன்னால் கிட்டடிலாவா பிரான்ஸுக்கு போயக்குள்ள வந்து அந்த உங்களுக்கு தெரியுமா, அப்போ நாங்கள் வந்து ஜம்பர் போடைக்குள்ளே அல்லது ஃபுல் ஓவர் போடைக்குள்ளே பக்கியாக இருந்தால் என்ன செய்வோம்னா கலட்டி இடுப்பில் கட்டுவோம். இடுப்பில் கட்டி அந்த கையை வந்து இப்படி முடிஞ்சு விடுவோம், அந்த ஸ்லீவை வந்து இப்படி முடிஞ்சு விடுவோம். அது சாதாரண மக்கள் நாங்கள் செய்கிறவே இல்லை. பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் பிரான்ஸுக்கு போய்க்கலையும் அப்படியான ஒரு கோலத்திலாம் போனவா. அது வந்து நிறைய சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது, நிறைய கேலி கிண்டல்களை உருவாக்கி இருந்தது. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படியா உடுப்பு போட்டு கொண்டு போவா, அதுவும் வெளிநாட்டுக்கு போய்க்குள்ள இப்படியா போகிற என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வினோதோட போட்டியில் அவள் அப்படியான ஒரு தோட்டத்தில் இந்த கலந்து கொள்கிறா. எனவே வந்து அந்த போட்டி அவாக்கானது. இப்படியாக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு விதமான போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் அழகாக வரையப்பட்டிருக்கிறது. எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.